ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பராஜ் காமலா. இன்றைக்கி என்ன வீடியோனா மோரில் பச்சை மிளகாய் போட்டு ஊறுகாய் மிளகாய் செஞ்சேன். அது எப்படி செஞ்சேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மிளகாயை நல்லா ஊசியால் குத்தினேன். ஊசியால் குத்திட்டு அதுக்கப்புறம் தயிர் நல்லா கலக்கிட்டேன். மோர் ஆகிற மாரி கலக்கினேன். கலக்கிட்டு உப்பு போட்டு அதில் உப்பு போட்டு ஊற்றினேன். எனக்கு தெரிஞ்ச மாரி செஞ்சேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். எப்படி செய்யணும் ஏதோ எனக்கு தெரிஞ்சது செஞ்சேன். என் ஃப்ரெண்டுங்களாம் சொன்னாங்க, அது பிரகாரம் செஞ்சேன். நல்லா மோரை நல்லா கலக்கிட்டேன். கலக்கிட்டு உப்பு கூட அதிலே போட்டு கலக்கிட்டேன். மிளகாவில் போடல, மோரில் போட்டு கலக்கிட்டேன். உப்பு கூட போட்டு அதெல்லாம் மிளகாயில் ஊற்றிட்டேன். நீங்கள் எப்படி செய்வேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஊறுகாய் மிளகாய் எப்படி போடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு. இதில் எதுனா தப்பாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஏதோ எனக்கு தெரிஞ்சது செஞ்சேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். நல்லா குலுக்கினேன். நல்லா குலுக்கி உப்பு எல்லாம் நல்லா அதில் கலக்கிறேன். மிளகாவில் ஏறுற மாதிரி குலுக்கினேன். குலுக்கிட்டு 2 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வைக்கணுமா. ஒரு 2 நாள்ன்றது 3 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்டுங்கள்லாம். அதனால் 3 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காய வைக்கிறப்ப காட்டுறேன் எப்படி காய வச்சுன்னு சொல்லிட்டு.